கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு பேருந்தின் முன்புறம் வந்து சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டிக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஏற்பட்ட மோதல் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாபு. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அரசு பேருந்து பணிமனையிலிருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்து கோபி பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி செல்வதற்காக புறப்பட்டு வந்துள்ளது. அந்த அரசு பேருந்து ஈஸ்வரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அரசு பேருந்து பணிமனை முன்புள்ள பேருந்து நிறுத்தம் அருகே வரும்பொழுது நாய்க்குங்காடு பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் இருசக்கர அரசு பேருந்து முன் பக்கத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். சாலை கடக்கும் போது எதிரே மற்றொரு பேருந்து வருவதைக் கண்டு பேருந்தின் முன்பே வாகன ஓட்டி கனகராஜ் பேருந்தை நிறுத்தியுள்ளார். அப்பொழுது அரசு பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை எடுக்க வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் வாகன ஓட்டி மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதை கண்டு அருகில் இருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த அடிதடியில் அரசு பேருந்தினர் ஓட்டுநர் மற்றும் வாகன ஓட்டி ஆகியோருக்கு காயங்கள் ஏற்படவே இருவரும் கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோபி காவல்துறை சிசிடி காட்சிகளை கொண்டு இரு தரப்பினரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அரசு ஊழியர் மற்றும் வாகன ஓட்டி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.